நேற்று 2-3 நியூஸ் பார்த்தேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீயாக அறிவிச்சிருக்கதா போட்டிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகமில் தமிழ்நாடு அரசுலேருந்து விஜய் அறிவிச்சிருந்தார். பின்ன இன்னும் ஏதோ ஒரு பெண்கள் காந்தி ஜெயந்தியிலேருந்து எல்லா பஸ்லேயுமே கவர்மெண்ட்டில் எல்லா பஸ்லேயுமே ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னும் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற மாதிரியும் படுது. ரொம்ப நன்றி. ஏன்னா வாக்குறுதிகள் தேர்தலில் கொடுக்குறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது, அதை செயல்படுத்தணும். அப்படின்னு பார்த்தா சீமான் நான் ஹெலிகாப்டர் ஓடுறேன், நான் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இது பண்ணுறேன், அப்படி இப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. அப்படி பொய்யா கொடுக்குற மாதிரி இருந்துடக்கூடாது. எந்த கட்சி கொடுத்தாலும் சரி, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அது விசிகேவாக இருக்கட்டும், எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், டிவிகேவாகவும் இருக்கட்டும், எல்லா கட்சியுமே கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றினா மட்டும்தான் மக்கள் திருப்பி நம்புவாங்க. நம்ம இந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் போகிறாங்க அப்படின்னா சரியில்லை. எந்த கட்சியாக இருக்குது, நம்ம எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ எடப்பாடி கூட ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார். அதாவது ஆண்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னும். ஏன்னா இதில் பெண்கள் மட்டும் ஃப்ரீயாக போகலாம், ஆண்கள் ஃப்ரீயாக போக முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ எடப்பாடி நல்லா யோசித்து நல்ல ஒரு திட்டமாக தான் சொன்னார், ஆண்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னும். ஆனால் அவர் வரலை. நம்ம எந்த கட்சியும் கிடையாது. சரியா? டிவிகே கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும், புதுசாக வரவங்களுக்கு நம்ம வரவேற்பு தான் கொடுக்குறோம். ஏன்னா புதுசாக நிறைய முகங்கள், நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். புரியுதா? நல்லது பண்ணுறக்கா நிறைய பேர் வரணும். வந்தவங்களே வந்துட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வாரவங்க நல்லது செய்யணும். நமக்கு அந்த சமுதாய பணி செய்யணும் அப்படிங்கிற இது சரி, இளைஞர்களுக்கு வழிவிடுவோம். யார் சமுதாய பணி செய்ய விரும்புகிறாங்களோ அவங்க செய்யட்டும். அதே நேரத்தில் அறிவிக்கிற அறிவிப்புகளை அவங்க நிறைவேற்றட்டும். சரியா? இன்னொன்று, ஊழல் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப நல்லது தான். இது வெளிநாட்டை மாதிரி ஒன்று வரணும். ஃப்ரீயாக அவங்க சுதந்திரமாக ஒரு பைக்கில் கூட ஒரு சட்டசபைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரணும். காரில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ பந்தோபஸ்து தேவையே கிடையாது. எம்எல்ஏன்னாலும் அவர் சாதாரண ஒரு மனுஷன் தானே. வந்திருக்கேன் யாருமே வேலை வெட்டி இல்லாத, இந்த வேலைக்கு கூட போகாத ஒரு நார்மலான ஆட்கள், நல்லா பேச தெரிஞ்ச உடனே, அரசியலில் பேச தெரிஞ்ச உடனே அவங்களாம் வந்துட்டாங்க. அவங்க பைக்கில் சட்டசபைக்கு போனால் என்ன, எதுக்காக கார்னு கேட்குறேன். பைக்கில் போக வேண்டியது தானே. ஒரு பெரிய காரில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது.